அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பங்குனி உத்திரம் அன்று வரும் கல்யாண விரத சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பங்குனி உத்திரம் அன்று மேற்கொள்ளும் விரதத்தை கல்யாண விரதம் என்று அழைப்பார்கள். பங்குனி உத்திர விரதத்திற்கு பல கதைகள் இருக்கின்றன. பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரமும் இந்த நாள் வரும். இந்த நாளில் பல்வேறு சிறப்புமிகு நிகழ்வுகள் நடைபெற்றதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சிறப்பான தினத்தில்தான் பல தெய்வங்கள் கல்யாணங்கள் தெய்வ அனுகூலம் ஏற்பட்ட காரியங்கள் நடைபெற்றதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. மாதந்தோறும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திரம் நட்சத்திரம்தான் பங்குனி உத்திரம் என்று சிறப்பாக கூறப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருமணம், ஆண்டாள் ரெங்கநாதர் திருமணம், ராமன் சீதை திருமணம் உள்ளிட்ட பல தெய்வங்களின் திருமணங்கள் இந்த நாளில் தான் நடைபெற்றது. முக்கியமாக முருகன் தெய்வயான திருமணம் இந்த நாட்களில் தான் நடைபெற்றது. எனவே பங்குனி உத்திர நாளில் மேற்கொள்ளும் விரதத்தை கல்யாண விரதம் என்று கூறப்படுகிறது. இந்த சிறப்பு மிக்க நாளில் சிவபெருமானையும் அவரது மகன் என்று சொல்லப்படும் புராணங்களில் சொல்லப்படும் முருகப்பெருமானையும் விரதம் இருந்து வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். பங்குனி மாதத்தில் பூமி மீன ராசியில் நிற்க சந்திரன் உத்திர நட்சத்திரத்தோடு கன்னியில் நிற்கும் வேளையில் இந்த தினம் வருகிறது. திருமணம் தடைப்பட்டவர்களும் இந்த நாளில் ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் திருமண கோலத்தில் வணங்கி வழிபட்டால் விரைவில் திருமணம் கைகூடும் என ஐதீகம். பக்தர்கள் வேண்டும் வரங்களை தந்தருளும் தெய்வங்களை தேவர்கள் பலரும் இந்த பங்குனி உத்திர நாளில்தான் வழிபட்டு வரம் பெற்றுள்ளனர். வாழ்வில் புனிதமடைவோர் இந்த ஆண்டில் இந்த நாட்களில் முக்கியமாக விரதம் மேற்கொள்ளுங்கள். விஷ்ணுவின் திருமார்பில் திருமகள் இடம் பிடித்தது பங்குனி உத்திரத்தில்தான். இந்த விரதத்தை கடைபிடித்துதான், முக்கியமாக கல்யாண விரதத்தை கடைபிடித்துத்தான் இதனை பெற்றிருக்கிறார்கள். தேவர்களின் தலைவனான இந்திரனும் இந்த கல்யாண விரதத்தை மேற்கொண்டு இந்திராணியை கரம் பிடித்தார்கள். பிரம்மா சரஸ்வதி தன் நாவில் குடிகொள்ள செய்ததும் சந்திரன் 27 அழகு வாய்ந்த நட்சத்திர பெண்களை மனம் முடித்ததும் கூட இந்த கல்யாண விரதத்தை மேற்கொண்டுதான். இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்களும் அதனால் பயனடைந்தவர்களும் எண்ணிலடங்காதவர்கள் என கூறப்படுகிறது. திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் இன்பம் தரும் இந்த இனிய விரதம் கல்யாண விரதம். இது பங்குனி உத்திர விரதத்திற்கு பல கதைகள் உண்டு. அவற்றில் பார்வதி விரதம் இருந்து சிவபெருமானை மணவாளனாக அடைந்தது இந்த உத்திர நட்சத்திர பங்குனி உத்திரத்தில் தான். இதற்கு கல்யாண விரதம் எனும் சிறப்பு பெயர் இருக்கிறது. ஒரு முறை சாபம் காரணமாக தக்கன் என்பவனுக்கு மகளாக பிறந்தால் உமாதேவி. தாட்சாயணி என்ற பெயருக்கு தாட்சாயணி என்ற பெயருடன் சிறுவயது முதலேயே சிவனன் மீது விருப்பம் கொண்ட அன்னை தவம் இருந்து சிவனை மனம் செய்து கொண்டார்கள். ஆனால் தக்கன் சிவபெருமானுக்குரிய மரியாதை வழங்கவில்லை. அவருக்கு சேர வேண்டிய அவர் பாகத்தை கூட கொடுக்காமல் மற்ற தேவர்கள் முனிவர்களை அழைத்து யாகம் செய்தான். இதனால் வெகுண்டெழுந்த தாட்சாயணியாக குண்டத்தில் விழுந்து அந்த யாகத்தை பலனற்றதாக மாற்றினார்கள் அன்னை பார்வதி தேவி. தக்கனுக்கு மகளாக பிறந்ததால் அந்த காரணத்தினால் ஏற்பட்ட களங்கத்தை போக்கிக் கொள்வதற்காகவே பார்வதி என்ற பெயருடன் மலையரசன் இமவான் மகளாக தோன்றினார்கள். காஞ்சிபுரத்தில் கம்பை மேற்கொண்டார்கள். குறிப்பாக காஞ்சிபுரத்தில் கம்பை ஆற்றில் மணலால் சிவலிங்கம் பிடித்து வழிபட்டார்கள். திடீரென ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து வந்தது. ஆற்றினில் மணல் லிங்கம் சிதைந்து விடுமே என்று அந்த லிங்கத்தை தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டார்கள் பார்வதி தேவி. பார்வதி தேவியின் இந்த செயலை பார்த்து சிவபெருமான் மிகுந்தும் வருத்தப்பட்டார்கள். பார்வதியின் அன்பை பார்த்து வியந்து போன பரமேஸ்வரன் சிவலிங்கத்தில் வெளிப்பட்டு அவளை திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த நாளே பங்குனி உத்திர திருநாளாகும். பங்குனி உத்திரத்தன்று சிவாலயங்களில் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. பங்குனி உத்திர விரதத்தை 8 வயதிலிருந்து 80 வயது உள்ளவரை அனுஷ்டிக்கலாம். பங்குனி உத்திரம் அன்று விரதம் இருப்பவர்கள் காலை எழுந்து சிறப்பாக நீராடிவிட்டு பாரம்புல் சிவபெருமானுக்கு உமையன்னைக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்து தூப தீபம் காட்டி நெய்வேத்தியங்கள் படைத்து கண்டிப்பாக வழிபட வேண்டும். அந்த பூஜை நேரத்தில் ஒரு தம்பதியினரை அழைத்து வந்து
அவர்களை வணங்கி தாம்பூலத்தில் புடவை, வேஷ்டி மற்றும் பொட்டு, வளையல்கள் இதனை அடங்கிய பரிசு பொருட்களை கொடுக்க வேண்டும். வயிறு நிரம்ப நிரம்ப அன்னம் படைக்க வேண்டும். பின்னர் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் திருமண கோலத்தில் மனதில் நினைத்து தியானம் செய்ய வேண்டும். விரதத்தின் போது மௌனமாக இருப்பது சிறப்பாகும். அன்று நீங்கள் விரதம் இருப்பது கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களும் மற்றும் திருமணமாகாத ஆண்களும் இந்த விரதத்தை கடைபிடித்தால் விரைவாக திருக்கல்யாணம் நடக்கும் என நம்பப்படுகிறது. இதன் காரணமாகவே இது கல்யாண விரதம் என நினைக்கப்படுகிறது. பின்னர் சிவபெருமானையும் தேவியும் திருமண கோலத்தில் மனதில் நினைத்து தியானம் செய்ய வேண்டும். விரதத்தின் போது மௌனமாக இருந்து வழிபடுவது சிறப்பு. ஆண்டு முழுவதும் இறைவனை பற்றிய சிந்தனத்திலேயே மூழ்கி இருக்க வேண்டும். சிவபுராணம், கந்த சஷ்டி கவசம் போன்றவை படிக்கலாம். இறைவனின் நமாமலி கூறலாம். பட்னி கிடந்து பசித்திருக்க வேண்டும். துளசி தீர்த்தம், பால், மோர், இளநீர், தேன் இவற்றில் சிறிதளவு பருகலாம். கோவிலுக்கு சென்று வணங்கி இரவில் பால், பழம் உண்டு படுக்கையில் படுக்காமல் தரையில் துணி விரித்து படுக்க வேண்டும். தொடர்ச்சியாக 48 ஆண்டுகள் இந்த விரதத்தை அனுஷ்டித்து வந்தால் அடுத்த சென்மத்தில் தெய்வீக பிறவியை பெறுவீர்கள் என புராணங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.